தனுசு ராசிக்காரர்கள் இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்த சனி 3ஆம் இடத்துக்கு போயிருப்பார். வாக்குஸ்தானம், பல்லு, சுவாச கோளாறு, மூச்சு விடுறது, ஏதாவது ஒரு வகையில் முகத்தில் தொந்தரவு பண்ணியிருப்பார். அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் ரிக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். சனி மாறுவதனால நிறைய இடத்துக்கு போகணும்னு நினைத்திருந்த அமைப்பு போக வைக்கும். பார்க்க வேண்டியவர்களை பார்க்க வைக்கும். நல்ல விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தரவாதத்துடன் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். படிப்படியாக இருந்த சிக்கல் தீரும். தொழிலில் புரட்சிகள் ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மகான்கள் வழிபாடு தனுசுக்கு மிகப்பெரிய நன்மை. ராகவேந்தரோ, பாபாவோ, விஸ்ரீ சாமியாரோ, ரமண மகரிஷியோ, அதாவது விடுபட்ட யாரையாவது வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம கூட உயிரோடு இருந்து நான் தான் மகான் சொல்கிறவங்கள மட்டும் கும்பிட்டுட்டு எங்கள் உயிரை வாங்காதீங்கன்னு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தெய்வ வழிபாடில் அது அளவு கடந்த தெய்வ வழிபாடு வைத்து கொள்வதும், வேலைக்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து சைவத்துக்கு மாறுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவு கூடாது. சனியின் பார்வை 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே அனுகூலம் காணப்படும். 7.5 சனியிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. எனவே இழந்த சௌந்தரியம் எல்லாம் பெறக்கூடிய ராசிக்காரர்களாக தனுசு ராசிக்காரர்கள் மாறுவது தான் விசேஷம். தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே சுகர் போன்ற இருந்தால் நல்ல மருத்துவர்கள் ரீசெக் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்களாகவே வைத்தியராக மாறிக்கொள்வது நியாயம் ஆகாது.